நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ, நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். நன்றி உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும். நன்றி சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி இது புகைச்சலாவே இருந்துகிட்டு இருந்தது. காங்கிரஸ் தரப்புல தொடர்ச்சியாக ஒவ்வொரு எம்பிக்கள், பிரவீன் சக்கரவர்த்தி இப்படி பேச்சு நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு கூட பார்த்தோம்னா ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. அதுல அதிக சீட், ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இது காங்கிரஸ் தொண்டர்களுடைய கோரிக்கைங்க அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. மறுபடியும் இன்றைக்கே சோடங்கரோட பேட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏதோ சினிமா சம்மந்தமாக பேசுறதுக்கு விஜய்கிட்ட போயிருக்காருங்க. அவர் என்ன சினிமாவில் இருக்காரான்னு கேள்வி கேட்குறாங்க. ஒருவேளை இட்லி தோசை சாப்பிட போயிருக்கலாம். அவ்வளவு ஒரு பகடியோடு பேசுகிறாரு சோடங்கர். இவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி தான் 3 விஷயம்தான், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அதிக சீட்டு. அப்படின்னா தனியாக நிற்க வேண்டியதுதான். 234 தொகுதியிலும் நிற்கலாமே. ஜெயலலிதா எடுத்தாங்கல்ல 2016 ஆன்டி இன்குமென்சி 5 வருஷம், அவங்களுக்கே தண்டனை 2014. அப்போ 2016 தைரியமான முடிவு தானே அது. அது மாதிரி எடுக்க வேண்டியதானே, யார் தடுக்கிறா? திமுக கூட அந்த அளவுக்கு காங்கிரஸை விட்டு கொடுத்துருமா? இவ்வளவு சலசலப்பு இருந்தா கூட எடுங்க, நில்லுங்களேன், ஏன் இவ்வளவு பேசுறீங்கன்னு ஒரு கேள்வி எல்லாம் வரலையே. எப்படியும் அணைச்சிக்கிட்டு அரவணைச்சிக்கிட்டு போகணும்னு தானே திமுகவும் நினைக்குது. அது இப்ப திமுக கேட்காது இல்லைங்க. அடிப்படையில காங்கிரஸுக்கு திமுக தேவையா, திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையாங்கிறதா கொஸ்டின். காங்கிரஸுக்கு திமுக கண்டிப்பா தேவை. ஏன்னா நேஷனல் லெவல்ல தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தயவு திமுகவுக்கு தேவையான வெறும் 3% 4% ஓடு தான் அவங்க வச்சிருக்காங்க, எக்ஸப்ட் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஆனா 25 சீட்டு 20 சீட்டு அவங்க போனாங்கன்னா நிறைய கட்சிகள் உள்ள கொண்டு வந்துருவாங்க, தேமுதிக உள்ள கொண்டு வந்துருவாங்க. சீட்டு இல்லாத குறை தானேங்க. பஸ்ஸில் ஏற்றிக்கலாம், இடம் இல்லை, ஸ்டாண்டிங்கும் ஃபுல்லு. அப்படின்னா போகிற வழியில் ஒரு 10 பேர் இறங்கினா நமக்கு சௌரியம் தானே. இதான் அனாலஜி. இதில் வேற என்ன இருக்குது? இவங்க இப்படியே போனாங்கன்னா நாளைக்கு கூட்டணியே வந்தாலும் திமுக இறங்க வேலை பார்க்க மாட்டாங்க, தோத்தான் போவாங்க. சரி, அடிப்படையில் திமுக நண்பர்கள்ட்ட பேசினா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏங்க இந்த காங்கிரஸுக்கு சீட்டையும் கொடுத்து ரூபாயும் கொடுத்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வேலையும் பார்த்து வின்னிங் சர்டிஃபிகேட் வரைக்கும் வாங்கி கையில் கொடுக்க வேண்டியது இருக்குங்க. இதுதான் உண்மையான நிலைமை. அவங்க போனால் எங்களுக்கு மகிழ்ச்சிங்க. இப்போ விருதுநகர் எடுத்துக்கோங்க. மாணிக்கம் தாகூர் எவ்வளோ ஓட்டில் ஜெயிச்சாரு? 4 வாட்டியா எம்பியாக இருக்காரு. ஃபஸ்ட்டுங்க நான் முதல்ல 89 காலகட்டத்தில் ஸ்ரீதேவி, மறைந்த நடிகை ஸ்ரீதேவியோட உறவினர், ரொம்ப நெருங்கிய உறவினர், தம்பியோ அது மாதிரி சகோதரர் முறை, சஞ்சய் ராமசாமின்னு ஒரு பேர். அவர் தான் விருதுநகர் தொகுதியில் முதல்ல காங்கிரஸ் கட்சி சார்பாக விட்டு கொடுத்து நின்னார். அதிமுக கூட்டணி 89. ஸ்ரீதேவியே வந்தாங்க பிரச்சாரத்துக்கு. பாப்புலர் ஸ்டார், வெற்றி, அவ்வளோதான். அதோட அவரோட கதையை முடிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த மாணிக்கம் தாகூர் என்ன பேர்னாங்க, நம்ம மதுரை பக்கங்களில் அவர் மதுரைக்காரர் தான். போஸ், காந்தின்னு பேர் வைக்கிற மாதிரி ரவீந்திரநாத் தாகூரோட பேரை பின்னொட்டா சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அவர் முக்குளத்தோர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அப்போ திமுக தயவு இல்லாட்டா விருதுநகர்ல மாணிக்கம் தாகூர் கரையே சேர்ந்திருக்க முடியாது. அருப்புக்கோட்டை, விருதுநகர் தொகுதிக்கு உட்பட்ட அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அவர் தோத்து போயிட்டாரு. விஜயகாந்த் பையன் தாங்க ஜெயிக்கணும் நியாயமா பார்த்தா. இப்போ இதை வச்சுட்டு அவர் இந்த அளவுக்கு நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்னா ஒரு ஸ்டேஜில் திமுக இரிட்டேட் ஆகும். ஸ்டாலின் கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரு. அவராக போக சொல்றது இல்லை யாரையும், அவங்க போனால் தடுக்கவும் மாட்டார். அப்போ இவங்க கேட்டுக்கிட்டே போனாங்கன்னா 1996 நிலவரம் தான். பாமக அப்போ திமுக கூட்டணியில் இருந்துச்சு. பாமகவுக்கு எவ்வளோ தொகுதிகள் கொடுப்பீர்கள், இப்படி இதே பிரச்சனை தாங்க. இப்படியே தான் ஆளுக்காள் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க தானே சொல்லணும்னாரு கலைஞர். உடனே டாக்டர் எங்களுக்கு 40 தொகுதி வேணும்னாரு. சரி, நண்பர்களாக வந்தோம், நண்பர்களாக பிரிவோன்னு சொல்லி கதையை முடிச்சிட்டாரு. அப்புறம் தனியாக நினைச்சுங்க, பாமகவும் வாழப்பாடி ராமமூர்த்தி தலைமையில் திவாரி காங்கிரஸ்னு ஒரு கட்சிங்க. அது மலர் சொரியும் மங்கைன்னு ஒரு சின்னம்.
அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி பிளவுபட்டு அர்ஜுன் சிங் தலைமையில் இருந்துச்சு. அது என்டி திவாரி அர்ஜுன் சிங் தலைமையில் போனியாவில். ஆனால் பாமக 4 இடத்துல ஜெயிச்சது. அதாவது அவங்களுக்கு அந்த செல்வாக்கு இருந்தது. அதுக்காக நான் சொல்ல வரேன். இல்ல ஆனா சார் 2021ல நீங்க சொல்றீங்க என்ன அவங்களுக்கு பலம் இருக்கு காங்கிரஸுக்குன்னு, 25 தொகுதிகள் கொடுத்து கூட்டணியில வச்சுக்கிட்டாங்கல்ல. அப்ப காங்கிரஸ் வேணும், காங்கிரஸ் இருந்தாதான் அது ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியா அமையும், சிறுபான்மையினருடைய வாக்குகள் வரும், ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிற எண்ணம் திமுகவுக்கும் இருக்கிறதுனால தானே நீங்க சொல்ற பாஷையிலே தூக்கி சுமக்க வேண்டியது இருக்கு. இருக்குதுங்க. காங்கிரஸ் இருப்பதுங்கிறதுல அந்த அட்வான்டேஜ் இருக்கு. அதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதுக்கு தக்கனதான சீட்டு கொடுக்க முடியும்ன்றான். நீங்கள் சொல்கிறது 25 சீட்டு, அது ரைட்டு தாங்க. 20லேருந்து 25 சீட்டு நேஷனல் லெவலில் இருக்கு. பிஜேபி திமுக எதிர்க்குது. ஸோ நேஷனல் லெவலில் அதுக்கு ஒரு சப்போர்ட் தேவை தான். ஆனால் அதிக சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாதுங்க. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார், இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே நாராயணான்னு. அது கொசு தொல்லையா மாறிடும். ஆனா விஜய் ஃபேக்டர் இப்ப இந்த 2026 தேர்தல்ல வர்றதுனால திமுக இப்ப காங்கிரஸுக்கு கொஞ்சம் கூட சீட்டு கொடுக்கறதோ இல்ல அவங்க கிட்ட பேசி சமரசம் வைக்கிறதோ ஏதாவது பண்ணி காங்கிரஸை தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா? எனக்கு அப்படி தெரியலங்க. என்ன காரணம்னா, அப்படி கூட சீட்டு கொடுத்தா எல்லா பார்ட்டியும் கேட்பாங்க. விசிகே கேட்காதா? காங்கிரஸுக்கு இவ்வளவு சதவீதம் இருக்கு, எங்களுக்கு இவ்வளவு சதவீதம் இருக்கு, எங்களுக்கும் கூட கொஞ்சம் போட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. மற்ற கட்சிகளுக்கு கேட்கும்ல. வாய்ப்பு இல்லைங்க. காங்கிரஸ் கட்சிக்கு 5 சீட்டு குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர கூடுறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தெரியல. அப்போ பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியானவர்களின் ஏன் அவங்க இப்படி நிலைப்பாடு? சரி, முதல்ல இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை எத்தனை மாசமா நமக்கு தெரியும் சொல்லுங்க. அதாவது மீடியா சர்க்கிளுக்கு எத்தனை மாசமா தெரியும்? அப்புறம் தான் அவர் மயிலாடுதுறையில் சீட்டு கேட்டது, அப்பா இவர் நம்ம பழைய கருப்பம் தான், இதெல்லாம் இப்பதான் தெரியும். யார் இந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கும் போது இல்லைங்க, அவர் மயிலாடுதுறையில் கேட்டாரு, திமுக முட்டுக்கட்டை போட்டுருச்சு, சுதாவுக்கு கிடைச்சது, அந்த கோபத்தில் பேசுறாரு. இந்த கதை எல்லாமே இப்பதான் தெரியும். அப்ப இவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. ப்ராபபிலி விஜயோட போய் சேரலான்னு கூட நினைப்பாரு. ஏன்னா அவர் மயிலாப்பூர்ல நிக்கணும்னு எய்ம் பண்றாரு. விஜயோட சேர்ந்தா மயிலாப்பூர்ல ஜெயிக்கலாம். கணக்கு தானே. விஜயோட கணக்குங்கிறது நமக்கு உண்மையிலே தெரியாதுங்க. கணக்குன்னு சொல்றாங்க. என் எஸ்டிமேட் 10 to 15% மேல போகாதுங்கிறது தான் என் சொந்த எஸ்டிமேட்டு. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா 35% சொல்லுவாங்க. அப்போ பிராக்டிக்கல் யதார்த்தம் என்னன்னா, நம்ம ஊர்களில் நம்ம நேரடியாக தெரிஞ்சுக்கிறது தான். நான் எங்கள் ஊர்களுக்கு இப்போ தான் போயிட்டு வந்தேன். அங்கே பட்டுக்கோட்டை காங்கிரஸ் ஏரியா. அங்கேயே பெரிய அளவுக்கு ஒன்றும் வீச்சு இல்லை. மற்ற எந்த ஏரியாலையும் காங்கிரஸுக்குன்னு ஓட்டே கிடையாது. பிஜேபி கொஞ்சம் பேனர்லாம் பார்த்தாங்க. மோடிஜி பிஜேபி பேனர். ஊரில் இருக்கவங்க எல்லாரும் ஜியை சேர்த்துட்டாங்க பின்னாடி. முத்துக்கருப்பன் ஜி, ஒரே ஜி மயங்க அங்கே. அதுதான் டெல்லி பாலிடிக்ஸ் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க நம்ம ஊர்ல. பிஜேபி இருக்க எல்லாரும் ஜி சேர்த்து பார்த்தேன். வால் பெயிண்டிங் எல்லாம் இருந்துச்சு. கிராமம் வரைக்கும் ஜீப் கலாச்சாரம் வந்துருச்சு. பக்கா கிராமங்க அது. அதாவது ஊர் பேர்ல சொன்னீங்கன்னா கொன்றைக்காடு, காளகம், அம்பி வயல், உங்களுக்கு ஊர் பேரே தெரியாதுங்க. அதாவது குருவிகரம்பையில இருந்து உள் கிராமம் காவிரி கரை ஓரமா போகணுங்க. எங்க பகுதிக்கு கொடி பறந்துச்சு, பிஜேபி பேனர் இருந்துச்சு, ஜி இருந்துச்சு. அது கூட இல்லையேன்றேன் காங்கிரஸ் கட்சிக்கு. நான் எங்கேயுமே ராகுல் காந்தி பேரை பார்க்கலங்க, எங்கேயுமே சோனியா காந்தி பேரை பார்க்கல, உள்ளூர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பேரையும் பார்க்கல. பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இப்போ ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் நாங்க இந்த கோரிக்கைகளை வைக்கிறோம் அப்படிங்கிறாரு. பலப்படுத்தணும்னா இதான் வழி அப்படின்னு யோசிக்கிறாங்களா? பலப்படுத்தணும்னா தனியா நிக்கணும், அதான் வழி. திமுக அதிக சீட்டு வாங்கி பலப்படுத்த எப்படி முடியும்? திமுக வேலை பார்த்து அவங்கள ஜெயிக்க வைக்கணும். போல எந்த ஒரு கட்சியுங்க பலப்படுத்தணும்னா தனியாக நிற்கணும். சீமானது தான் செய்கிறாரு. 89ல் காங்கிரஸ் செஞ்சது தானே. மூப்பனாரை முதல்வராக்குவோம், ராஜீவ்காந்தி பிரதமர், ராஜீவ் ஓட்டிட்டு வருவாருங்க வண்டியை. நாங்கள் எல்லாரும் அப்போ களப்பத்திரிகையாளர்கள். பக்கத்து சீட்டில் சோனியா காந்தி அம்மா உட்காந்துருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த கப்பல் எவ்வளோ பிரைட்டாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம ஊர்கள்லாம் எல்லாமே கருப்பு முகம், அதில் செக்கச்செவையல்னு ஒருத்தர் வண்டியை ஓட்டிக்கிட்டு பக்கத்தில் அவங்க மிஸ்ஸஸ் உட்காந்துட்டு வந்தால் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இருக்குமா இல்லையா? ப்ராக்டிக்கல் யதார்த்தம். இதெல்லாம் இதே ஊர்கள் தான். இப்போ நான் பேசிகிட்டு இருக்க இதே ஊர்கள் வழியாக அவங்க ஜீப் ஓட்டிகிட்டு வந்தது தான். எல்லா வீட்டுக்கெல்லாம் போவாங்க, குடிசைக்கெல்லாம் போவாங்க. 26 எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சாங்க. அது சாதாரண வெற்றி இல்லை. அதை அவங்க தக்க வச்சாங்களான்னா இல்லை. என்ன காரணம்னா, உடனே 6 மாதத்துலையோ 8 மாதத்துலையோ மக்களவை தேர்தல் வந்துச்சு. அதிமுக கூட்டணி
அம்போன்னு விட்டாச்சு. காங்கிரஸ் கட்சி ஒரு ஜனநாயக கட்சிங்க, நாங்க எல்லாரும் எப்படி வேணா பேசுவோம் அப்படின்னா, இப்படி கிரிஷ் சோடங்கர் பேசி முடிக்கிறாரு. அடுத்து செல்வ பெருந்தகை பிரவீன் சக்கரவர்த்திய காட்டமா பேசி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாரு. ஆனா திரும்ப பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறாரு. அவர் சொல்றப்ப ஒரு வார்த்தை பாருங்க, ஊட்டி விடுற கையை யாராவது தள்ளி விடுவாங்களாங்க அப்படிங்கிறாரு. அப்ப இது யாரெல்லாம் மையப்படுத்தி அவர் சொல்ல வர்றாரு? ஜனநாயகம்னு சொல்றாரா, ஜனநாயகன்னு சொல்றாரா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்குங்க, அதுக்காகத்தான் சொல்றேன். அவர் ஜனநாயகம் சொல்லும் போதுலாம் எனக்கு ஜனநாயகன் தான் கேக்குது. ஏன்னா நோக்கத்தோட பேசுறாரு, அது தெளிவா தெரியுது. உண்மையிலேயே அவர் மயிலாப்பூர்ல நிக்கணும், அது தாவேகா தயவுல நிக்கணும்னா அந்த பேண்ட் வேகன்ல ஏறுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காங்கிரஸ் தலைவர்கள் தயாரா இருக்காங்க. அவங்களுக்கு லோக்கல் கணக்கு இருக்கு. விஜயோட சேர்ந்தா நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, திமுக கூட்டணியில இருந்தா நமக்கு சீட்டே கிடையாது. அப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போய் எம்எல்ஏ ஆகி திருப்பி காங்கிரஸ் கட்சிக்கே போறவங்க எத்தனை பேர் பட்டியல் பண்ணணுமா அவங்களுக்கு? எங்க காலத்துல அன்பரசுன்னு ஒரு எம்பி இருந்தாருங்க, 89, 88 அந்த காலகட்டம். அவங்க மிஸ்ஸஸ் வந்து கமலா, வன்னியருக்கு முன்னாடி படுபோல்டா இருப்பாங்க. அவங்க அந்த காலத்துல புல்லட் மோட்டர் சைக்கிள் ஓட்டுவாங்க. இந்த கமலாம்மா ஆபீஸ்க்குலாம் வருவாங்க, எங்க ஆபீஸ்க்குலாம் வருவாங்க. இந்த அன்பரசு எப்படின்னா, என்னங்க நம்ம பேரே ரொம்ப நாளா பேப்பர்லயே வரலைங்களே, என்ன பண்ணலாம், அதிரடியா ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து இந்த நரசிம்மராவ் ஆட்சி சரியில்லைன்னு பிரதமருக்கு எதிராகவே அறிக்கை கொடுத்துருவாரு. அது சுவாபங்க, மாத்த முடியாது. காங்கிரஸ் கட்சியில அப்படி சுவாபம் நிறைய இருக்கு. சிக்கல் என்னன்னா, திமுக வந்து இரிட்டேட் ஆயிட்டே போகுது. எவ்வளவு நாளைக்கு அந்த இரிட்டேஷன் அவங்க தாங்குவாங்கன்னு தெரியல. இல்ல, இப்ப அந்த செல்வ பெருந்தகை மாநில தலைவரை மீறியே இதெல்லாம் நடக்குது. சில எம்பிக்கள் பேசுறதும் வெளிப்படையா சொல்லணும்னா திமுகவோட ஆதரவா இருக்கிறவங்க தான் நிறைய பேரு. அவங்க எல்லாம் தான் ஊட்டி விடுற கைய தள்ளி விடுவாங்களா அப்படின்னு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. அப்ப இது ரெண்டா பிரியுதா? திமுக வேணும், அவங்களோட ஆதரவுல சுயநலத்துக்காக போறாங்க ஒண்ணு, காங்கிரஸ் தொண்டர்களுக்கு கோரிக்கை இதாங்க, அதிக சீட்டு வேணும், ஆட்சியில பங்கு, அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பிரிவா பிரியுதா? அப்படிதான் தெரியுது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏக்களோட, காங்கிரஸ் எம்எல்ஏக்களோட சிந்தனை வேறவா தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு லோக்கல் செல்வாக்கு இருக்கு. விஜய் ஓட்டு சேர்ந்தா ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க, தனியாவே ஜெயிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. மற்ற சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு அப்படியான சிந்தனை தெரியல. திமுக கூட்டணி இல்லாம நம்ம திருப்பி சட்டமன்றத்துக்குள்ள போக முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப இரு கூறுகள் அதுல இருக்கு. திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியில வந்தாலும் காங்கிரஸ் கட்சி பிளவுபடும். திமுக கூட்டணியிலே தொடர்ந்தாலும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கொஞ்சம் தலைவர்கள் வெளியில போவாங்க. அந்த வரிசையில அதை லீடு பண்ணி கொண்டு போவது பிரவீன் சக்கரவர்த்தின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பிளவுபடும் அப்படின்னா ஒரு அணியா பிரிஞ்சு போறாங்கன்னா அந்த லீடு பண்ற தலைவர் யாருன்னு ஒரு கேள்வி வருமா சார்? அந்த அளவுக்கு அந்த அணிக்கு வலிமை இருக்குமா? மூப்பனார் இருந்தாரு 96ல. இப்ப அந்த மாதிரி ஒரு அணியா வலிமையா நாங்களே இப்ப இப்படியே வச்சுப்போமே, திமுகவோட இருக்கணும்னு ஒரு அணி இருக்கு அப்படின்னா அதுல ஒரு குறிப்பிட்டு பெரும்பாலும் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் நோன் ஃபேஸ் எல்லாம் அதுல வந்துருவாங்க. இல்ல வேண்டாம் விஜயோட போகணும் அப்படிங்கும் போது அதுக்கு யாரு லீடு எடுப்பா? அந்த அணியை நம்பி விஜயும் சேர்த்துக்குவாரா? விஜய் எல்லா அணியும் நம்பி சேர்த்துக்குவாருங்க. இப்போ டெல்லியில சிபிஐ விசாரணை, விஜய் போறாரு. டெல்லியில அவருக்கு ஒரு மாஸ் காட்டணும்னா கொஞ்சம் பேர் உதவியா இருப்பாங்கல்ல டெல்லிக்காரங்க. ஸோ கம்பல்ஷன் இருக்கு. இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் ப்ராப்ளம், அதுக்கு ஒரு நேஷனல் லெவலில் குரல் கொடுக்கணும். அப்போ நமக்கு நேஷனல் லெவலில் ப்ரெசன்ஸ் இருக்கணும், அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. இந்த கணக்கு விஜய்க்கு மனசுல இருக்கும். அதுபோக விஜய் ஆரம்ப நிலையில இப்போ இல்லை, எல்லாரையும் சேர்த்துக்கிறாரு. அதிமுகலேருந்து வந்தவங்க போனவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிறாரு. ஃப்ரெஷ்னஸ் அப்பீல்லாம் போயிருச்சு, அதுவும் பழைய கட்சி மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இனி சேர்க்க வேண்டியதுதான், அதில் அவருக்கு ஒன்றும் மாற்று கருத்து இருக்காது. ஆனால் நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க, சிதம்பரமோ இல்லை மூத்த தலைவர்கள் செல்வ பெருந்தகையோ அவங்க திமுக அணியை விட்டு வர்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. திமுகவும் அவங்கள ரீட்டைன் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கும். ஆனால் இப்படி தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தால் திமுகவில் இருக்கிற மற்றவங்க வந்து அது கடுப்பாயிருவாங்க. ஸ்டாலின் வந்து பெருந்தன்மையாக நடந்துக்கிடலாம், ஆனால் அதுக்காக ஊரில் இருக்கவங்க எல்லாரும் பெருந்தன்மையாக எப்படி நடந்துக்கிடுவாங்க? பட்டுக்கோட்டையிலே வந்து காங்கிரஸுக்கு டிக்கெட் கொடுத்தாங்கன்னா கூட அங்கே வேலை பார்க்க மாட்டாங்க. ப்ராக்டிக்கல் நிலவரம் இது. அதாவது போன வருஷம் சொன்னாலும் அது வேற விஷயம். அதிமுக கூட்டணி இப்போ பாமக சேர்த்தாச்சு, இந்த
இவர் போகிறாரு, இபிஎஸ் போகிறாரு, ஏற்கனவே அவரை வரவேற்பதற்கு மாலையெல்லாம் வாங்கிட்டு வேலுமணி போய் சேர்ந்தாச்சு. மிச்ச கட்சி சின்ன சின்ன கட்சி ஏற்கனவே என்டிஏல இருக்க கட்சியெல்லாம் சேர்ந்துருச்சு. தேமுதிகவை தவிர மற்ற எல்லாமே அந்த அதிமுக அணிக்கு வந்துருச்சு. பாமக ராமதாஸ் என்ன முடிவு எடுக்க போறாருங்கிறது மட்டும்தான் தெரியல. ஸோ ப்ராக்டிக்கலி அதிமுக பிஜேபி கூட்டணி அந்த என்டிஏ கூட்டணியில் அது ஒரு அணியாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ திமுகவும் தன் அணியை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய கட்டாயமும் வந்துருச்சு. யூஸ்வலாக எல்லாமே தேர்தல் நோட்டிஃபிகேஷனுக்கு பிறகுதான் இதெல்லாம் உறுதியாகுங்க. இப்போ ரொம்ப ஏழியராக உறுதியாகுது. என்ன காரணம்னா தேர்தலே ஏழியராக வந்துருமோங்கிற சந்தேகம் இருக்கு. சரி, அப்ப ராகுலுடைய முடிவு என்னவா இருக்கு? இவ்வளவு சலசலப்பு நடந்துகிட்டு இருக்கு, ஆனா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையே அப்படின்னு தானே இப்ப மறைமுகமா ஒரு கேள்வி வருது. திமுக தரப்புல கூட உள்ளுக்குள்ள மனசுல இருக்கும்ல அது. அவர் ஏதோ ஜெர்மனி தேர்தலை பார்க்க போறதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். ஏங்க அவர் எங்கெங்க இந்தியாவில் தேர்தலாம் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியலைங்களா? அவரும் எங்கேயாவது ஜெர்மனி இல்லை அர்ஜென்டினா இல்லை இப்போ திடீர்னு ட்ரம்ப் படையெடுத்திருக்காரு வெனிசுவேலா வரல, சரி அந்த தேர்தலெலாம் பார்ப்போன்னு முடிவு பண்ணிட்டாரோ என்னமோ. சொல்லணுங்க, இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது கட்சி தலைமை கார்கே இருக்காரு, அவர் ஏன் சொல்ல மாட்டேன்றாரு? எல்லாரும் ஆளாளுக்கு குழப்பட்டுங்க, அதில் ஏதாவது தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. தப்பு, தெளிவு கிடைக்காது. குழப்பினீங்கன்னா கூட்டணி உருவாகும், ஆனால் வேலை பார்க்க மாட்டாங்க. 96 அதிமுக காங்கிரஸ் கூட்டணி இதுக்கு ஒரு உதாரணம். பெரிய முட்டை, அதை விட பெரிய முட்டை அதிமுக ஜெயலலிதாவே தோற்றுக்கிட்டாங்க. நன்றி சார் உங்களுடைய தகவல். நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 to 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரம் மணப்பாக்கத்தில். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.